காலைதோறும் புதியவை. நாவின் அதிகாரம். ஆகஸ்ட் 16. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21. உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது வாயின் வார்த்தைகள். அது நன்மையையும் தீமையையும் கொண்டு வரலாம். மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் வெற்றியும் தோல்வியும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வாயின் வார்த்தைகள் வாழ்க்கையை கெடுக்கவும் செய்யலாம், உருவாக்கவும் செய்யலாம். ஆகவே நாவின் வார்த்தைகளில் அதிகம் கவனம் தேவை. உங்கள் வார்த்தைகள் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உலகத்துக்கு அறிவிக்கிறது. நமது வார்த்தைகளை கர்த்தரும் கேட்கிறார், சாத்தானும் கேட்கிறான். ஒரு ஆய்வில் சராசரியாக ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 29,000 வார்த்தைகளை பேசுகிறான். ஆனால் ஒரு பெண்மணி ஏறக்குறைய 35,000 வார்த்தைகளை பேசுகிறாள். சொற்களின் மிகுதியினால் பாவமில்லாமற் போகாது. மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தையை குறித்து அவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். உலகத்தார் வார்த்தைகளை மங்களமானது என்றும் அமங்கலமானது என்றும் பிரிப்பதுண்டு. இல்லை என்கிற வார்த்தை அமங்கலமான வார்த்தை. மளிகை கடையிலே பருப்பு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். உளுந்து இருக்கிறது, வாங்கி கொண்டு போங்கள் என்பார்கள். கருப்பு என்ற வார்த்தை அமங்கலமாகும். ஆகவே கருப்பு ஆட்டை வெள்ளாடு என்பார்கள். விஷத்தை இறக்கும் கொடிய பாம்பை நல்ல பாம்பு என்று அழைக்கிறார்கள். ஆம், வார்த்தைகள் முக்கியமானவைகள். அநேகர் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி தங்களுக்கு கல்லறையை தோண்டுகிறார்கள். உன் வார்த்தைகளினால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். மத்தேயு 12:37. பழமொழி சொல்கிறது, சோறு விழுந்தால் எடுத்து விடலாம், சொல் விழுந்தால் எடுக்கவே முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, பேசாத வார்த்தைகளுக்கு நீங்கள் எஜமான், ஆனால் பேசிவிட்டாலோ உங்களுக்கு அந்த வார்த்தைகள் எஜமான். எனவே வீணான தோல்வியான வார்த்தைகளை பேச வேண்டாம். கர்த்தர் பேசின முதல் வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவது. அந்த நொடியிலே இருள் அகன்று போனது. இயேசுவை கைது செய்ய சென்ற சேவகர்கள் கைது செய்யாமல் பரிசேயரிடத்தில் திரும்பி வந்து, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசியதில்லை என்றார்கள். யோவான் 7:46. தேவ பிள்ளைகளே, அன்பின் வார்த்தைகளை, ஜெயமுள்ள வார்த்தைகளை வீட்டிலும் வெளியிலும் பேசுங்கள். குடும்ப ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் எடுக்கிற கசப்பான வைராக்கியமான வார்த்தைகளை ஒருபோதும் பேச வேண்டாம். தேவன் நமது நாவை தொட ஜெபிப்போமா? ஜெபம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஆமேன்.